Q2 சினிமாஸ் வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர்ல ரத்னா காலேஜில். அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் நான். Q2 சினிமாஸ் நிறுவனம் சார்பாக பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஹெல்த் கேர் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மிஸ்டர் கோயம்புத்தூர் ஆணழகன் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை ஈச்சனாரியில் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் Q2 சினிமாஸ் நிறுவனம் சார்பில் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மிஸ்டர் கோயம்புத்தூர் போட்டிகள் நடைபெற்றது. மிஸ்டர் கோயம்புத்தூர் போட்டிக்கு அண்டை மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாநில அளவில் நடைபெற்ற ஆண்களுக்கான மாடலிங் போட்டியில் கோவையைச் சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். மிஸ்டர் கோயம்புத்தூர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெரியசாமி ராமன் கூறுகையில், நான் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் மாநில அளவிலும் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய இளைஞர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் ஆரோக்கியத்தின் மீது ஈடுபாடு இல்லாமல் சத்துள்ள உணவு பழக்க வழக்கங்களை குறைத்து ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற திடமற்ற உணவுகளுக்கு முக்கியத்துவம் தருகின்றனர். மேலும் தீய பழக்கங்களினால் தங்களது ஆரோக்கியமான வாழ்க்கையையும் இழந்து விடுகின்றனர். மேலும் அரசு பூங்காக்கள் மற்றும் மைதானங்களில் அமைத்துள்ள உடற்பயிற்சி மையங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். எதிர்வரும் காலங்களில் கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் உடற்பயிற்சி மையங்கள் உருவாக்கி பராமரிப்பு கட்டணம் மட்டுமே பெற்று மாணவர்களுக்கும் நடுத்தர இளைஞர்களுக்கும் ஆரோக்கியம் குறித்து உடற்பயிற்சியை கற்றுக் கொடுப்பேன். அறக்கட்டளைகள் மூலம் குழந்தைகளுக்கு, குறிப்பாக டைப் 1 டயபெட்டிக் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ சேவைகள் தற்போது வழங்கி வருகிறேன். மேலும் அதிகப்படியான குழந்தைகளுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே எனது இலக்கு என்று கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பெரியசாமி ராமன். நான் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலில் லாஸ்ட் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஹாபி அண்ட் ஃபேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மாடலிங் பண்ணிகிட்ருக்கேன் கூடவே என்னோடய இதில். ஸோ இதில் மெயின் கான்செப்ட் என்னங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டரோ இப்போ இருக்கிற இந்த மெஷின் லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து மணி மைண்டடாவோ இல்லை மேபி ஒர்க் ப்ரெஷர்னால வந்து ஹெல்த்தை விட்டுடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நான் மெயினாக என்ன சொல்ல வேண்டியதுன்னா, பி ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப சப்போர்ட்டிவ் டு த பீப்புளாக இருக்கணும். ப்ளஸ் வந்து தேவையில்லாமல் மென்டல் ப்ரெஷர் எடுத்துக்கக்கூடாது. ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிறப்ப வந்து த பீப்புள் கேன் அவாய்ட் டயபெட்டிக் அண்ட் கார்டியாக் இஷ்யூ அண்ட் அதர் ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்சோ. அவங்க வந்து லைஃப் லாங்கு வந்து நல்லபடியாக வாழலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத வந்து ரொம்ப கம்மி பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெருகி வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் வந்து அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம ஹெல்த்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்காதனால தான் நிறையா இப்போ மெடிக்கல் ரிலேட்டட் வந்து ரெக்யர்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுதான் என்னோட மெயின் வேண்டுகோள். அதுதான் சரி. ஃபங்க்ஷனில் வந்து எத்தனை பேர் அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க சார்? மோர் தென் 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க சார். கோயம்புத்தூர் மட்டுமா இல்லை, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டிலிருந்து வந்திருந்தாங்க. கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. கோயம்புத்தூரில் நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் சார். போட்டிலாம் இருந்துச்சா சார்? இல்லை ஒன்லி வந்து மாடலிங் ஷோ சார். நம்மளோட டேலண்ட்டை வந்து இது பண்ணணும் சார். அதுதான் மெயின் அதுதாங்க. நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஜிம்முக்கு மற்ற ஹெல்த்தில் வந்து எதுவுமே கேர் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுக்கு ஃபைனலாக வந்து நீங்கள் இப்படி வந்து இதை செய்யுங்க, இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு சார்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி செப்பரேட் எண்டோக்ரோனாலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட்டு, ஈவன் வந்து இப்போ ஸ்லீப்புக்குன்னு தனியாக வந்து ஒரு
ஒரு ஒரு குரூப்பே வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸ்லீப் தெரப்பி குடுக்குறதுக்கு அப்படின்னே வந்து வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர் எல்லாமே இந்த மொபைல பார்த்துக்கிட்டு, மத்த டிவி எ ஐ மீன் நம்ம அந்த YouTube இதுலலாம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்களோட ஃபியூச்சர வந்து அ கேர் பண்ணிக்கிறதில்ல. இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து ஈவன் அதில ஹெல்த்துமே ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அந்த அது எல்லாமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். அதுக்குன்னு வந்து இந்த ஒரு ஒரு டைமிங் லிமிட்டட் டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு, அத மட்டும் பார்க்கணும். அத மட்டுமே பண்ணிக்கிட்டு, மீதி வந்து ஹெல்த்த வந்து அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளு. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ட வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்னோட மெயின் வேண்டுகோளே இதுல. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஜிம் அந்த மாதிரிலாம் வந்து ஓப்பன் பண்ணி பிஎஃப் காஸ்ட்டோ இல்லை எஸ் சார். கண்டிப்பா வந்து அந்த மாரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆ கண்டிப்பா வந்து அது என்னன்னா, இப்ப ஒரு இப்ப எல்லா பக்கமும் கவர்மெண்ட்டும் நெறைய பக்கம் ஜிம் வந்து யூட்டிலைஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே வந்து ஸ்டூடெண்ட்டாவது, மக்களாவது அத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்றது இல்ல. அத வந்து கண்டிப்பா நான் ஒரு ஸ்பெஷலா எல்லாருமே பிரைவேட்டு அந்த மாரி இதில தான் கொண்டுட்டு போறாங்க. பட் நான் ஒரு 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 நல்ல எக்யூப்மென்ட் அந்த மாரி வந்து ரெடி பண்ணி, ஒரு கம்மியான ஒரு ஒரு ஈஸியா எல்லாருமே பணம் கட்டி ஈஸியா வந்து ஒரு லிமிட்டட் மேனேஜ்மென்ட் பண்ற அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது வந்து எல்லாருமே வந்து அத பயன்படுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் அதுல. சரி இப்போ அந்த ஜிம் சம்மந்தமான இதுக்கு நீங்கள் பண்ணுற அடிஷ்னலாக நீங்கள் வேற ஏதாவது வந்து பண்ணுற அடிஷ்னலா வந்து இப்ப நான் ஹெல்த் கேர்ல வந்து நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறனால இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நெறைய பக்கம் இப்ப டைப் 1 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப குழந்தைங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. அந்த மாரி குழந்தைங்களுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த ஃபார்மா வ அ செக்டார்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கிறனால, ஃபார்மா கம்பெனிஸ் கூட கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி, அவங்களுக்கு என்னால முடிஞ்சா ஃப்ரீ இன்சுலின்ஸ் வந்து அப் டூ 18 இயர்ஸ் வரைக்கும் வாங்கி குடுக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அத நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் ஃபியூச்சர்ல. அத நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் நானு. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அவங்களோட ஃபியூச்சருமே நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார். இதுக்கு வந்து நெறையா யாராச்சும் சப்போர்ட் பண்றதுக்கு இருந்தாங்களா கூட வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது ஏதோ ட்ரஸ்ட் மூலமாக ஏதாவது பண்ண போறீங்க சார் ஏதோ ஓப்பன் பண்ண ஐடியாஸ் ஏதாவது இருக்கு ட்ரஸ்ட்டு வந்து அத தேடி போயிட்டு இருக்கேன் சார். எனக்கு இன்னும் கரெக்ட்டான வந்து எனக்கு கிடைக்கல இன்னும். ஒரு வேள கிடைச்சா கண்டிப்பா வந்து நாங்க ரூரல் ஏரியால ஒரு சின்ன சின்ன கேம்ப் மாரி பண்ணி கூட, பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு போயிட்டு, அந்த ஜிஹெச்ல அவைங்க ஃப்ரீ இன்சுலின்ஸ் வந்து குடுக்குறாங்க. அவைங்கள ஹெச்ஓடியோ இல்ல அங்க இருக்கிற டீனையோ பார்த்து அவைங்க கண்டிப்பா அத பயன்பெறலாம். அதுக்குண்டான சப்போர்ட்டும் எங்களால எங்கள மாரி ஆளுங்க கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாரி குழந்தைங்களுக்கு. அ இப்ப இருக்கிற என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, பி ஹெல்த்தி, பி ஹேப்பி அண்ட் பி சேஃப். அ ஒரு ப்ராப்பர் டயட் எடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஜங்க் ஃபுட்ட வந்து சாப்பிடாதீங்க. ப்ளஸ் வந்து ரெகுலர் எக்ஸர்சைஸ் கண்டிப்பா வைங்க. ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து ஒரு ஒரு ஹாபிய வந்து கண்டிப்பா எல்லாருமே வச்சுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோளா இருக்குங்க. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ ஸோ மச்.